வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணி, அதாவது இட்லி அரிசியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி நினைச்ச உடனே கார கொழுக்கட்டையும் அரிசி உப்புமாவும் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வத்தலுங்கிற ஃபோல்டர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி உப்புமா செய்கிறதுக்கு அரிசி வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த ஆளாக்கில் நான் 2 ஆளாக்கு எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் அரிசி. இந்த அரிசியை நம்ம தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 மணி நேரம் இல்லைனா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் அரைச்சிட்டேன். மிக்சியில் தான் அரைச்சேன். ஒரு நெருப்பாகவே அரைச்சா போதும். இப்போ நம்ம செய்ய போகும்போது தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் காலையில் செய்ய போகிறேன்னா நான் நாளே இதை ஊற போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்த நாள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது நான் நேற்றே இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ செய்ய போகிறேன். இது மேலே வந்து இப்படி தண்ணி வந்து தெளிஞ்சு நிற்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ கொஞ்சம் கெட்டிமாக இருக்கும். அதனால் தண்ணியை எடுத்துடலாம். இதுலேயே நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். உப்பு போட்டு அரைச்சிடணும். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்புமானால கொஞ்சம் தாராளமாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாவும் 1 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு கூட குறைச்ச பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை. அரிசி உப்புமாக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இஞ்சி. இஞ்சி வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இது மாதிரி பொடியாக அரிஞ்சு இஞ்சி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். உங்களுக்கு பொடியாக அரிஞ்ச இஞ்சி வாயில் கடிப்படும், பிடிக்காது அப்படின்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கோங்க. ஆனால் இஞ்சி போட்டால் தான் அரிசி உப்புமா வந்து நல்ல வாசமாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட் இஞ்சி போட்டோம்னா. பெருங்காயத்தூள். நம்ம மாவுலேயே உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் இந்த உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாவை ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். பச்சரிசியை குருணையாக செஞ்சு செய்கிற உப்புமா ஒன்று இருக்குது. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆட்டி செய்கிற இந்த புழுங்கலரிசியில் செய்கிற உப்புமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த பச்சரிசியில் செய்கிறதையும் செஞ்சு காமிக்கிறேன். மாவை வந்து புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அரைச்ச உடனே நம்ம செஞ்சிடலாம். நான் வந்து இப்போ காலையில் அதை அரைச்சிட்டு இருக்கிறதுக்கெலாம் டைம் எடுக்குமேனு நான் நாளே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது மாவு வந்து இந்த மாதிரி திரண்டு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அதை நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டு இந்த கரண்டியில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. கரண்டியில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சிம்மில் தான் இருந்துச்சு. சிம்மில் வச்சு தான் நம்ம கிளறிட்டு இருந்தோம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நடுவில் இந்த மாதிரி கிளறி விடணும். அப்படியே விட்டுறக்கூடாது, அப்புறம் அடி பிடிச்சிரும். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டு மூடி வைக்கணும்.
தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் எண்ணெயை இப்படி சுற்றி ஊற்றிக்கோங்க. அப்பப்போ நடுவில் நான் கிளறிக்கிட்டே இருந்தேன். அடியெல்லாம் நல்லா இப்படி எடுத்து விடணும். அடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த அரிசி உப்புமாவில் செய்கிற அடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜென்ரலாகவே உப்புமாவோடத சாப்பிட விருப்பப்படுவாங்க. அரிசி உப்புமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்பப்போ அதை அடியோடையே நல்லா அப்படி எடுத்து விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சுற்றி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. அடியில் பாருங்கள், இந்த அடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடி. எவ்வளோ நல்லா உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய அரிசி உப்புமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்துக்கணும். இட்லி அரிசி எடுத்துக்கணும், அதாவது புழுங்கல் அரிசி. நான் வந்து 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். இதை 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கணும். மிக்சி ஜாரில் தான் நான் அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதாவது மிக்சி ஜாரில் கெட்டியாக அரைக்க முடியாது, தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொரன்னு அரைச்சா இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து தேங்காய், நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கீரி மிக்சி ஜாரில் துருவி வச்சுருக்கேன். கூட குறைச்சால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். தேங்காய் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. நான் கடுகு வந்து நிறையா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் தேவைப்படுற அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து நம்ம துருவி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ லேசா ஒரு வதக்கிக்கலாம். ரொம்ப தேங்காய் வந்து ட்ரையா வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை ஊற்றிக்கணும். நான் மாவுல உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும் போதே. இப்போ இதை நல்லா கிளறி விடணும், கெட்டி ஆகுற வரைக்கும் கிளறி விடணும். நீங்க கொஞ்சம் தண்ணியா அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கும் கெட்டி ஆகுறதுக்கு. நம்ம கொஞ்சம் கெட்டியா அரைச்சோம்னா சீக்கிரமா திரண்டு வந்துடும். இப்போ ஒட்டாம நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம உருண்டைகள் பிடிக்கணும். சைஸ் வந்து நம்ம இஷ்டம்தான், எந்த சைஸ் வேணாலும் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு இப்படி லேசாக அமுக்கி விட்டு வைக்கணும். நீங்கள் அப்படியே உருண்டையாகவும் வைக்கலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பும் கொடுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த உருண்டைகள் பிடிச்சிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து கொடுத்துரும். அதுக்காக தான் நான் வந்து 2 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 30 உருண்டைகள் வந்துச்சு. இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டு விற்கிது, நீங்கள் இந்த தட்டு கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இந்த தட்டு இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக இட்லி பானையிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, பளபளன்னு இருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கூட அதை கட் பண்ணி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கார கொழுக்கட்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.